Hi friends, welcome to GDLA. So this இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 years LLBக்கு எல்லாரும் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. எனக்கு இதுல ரிப்பீட்டடா வர கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா CGPA ல இருந்து பர்சன்டேஜ் எப்படி மேம் நான் கால்குலேட் பண்றது கன்வெர்ட் பண்றது எனக்கு தெரியல சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. லா அட்மிஷனுக்கு மட்டும் இல்ல வேற எந்த மேஜர் அட்மிஷனுக்காக இருந்தாலும் சரி உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ல இருக்கிற CGPA வை எப்படி பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் GPA ல இருந்து CGPA வை எப்படி கன்வெர்ட் பண்றது அதுக்கப்புறம் GPA ல இருந்து பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு வந்து சம் மார்க்ஸ் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ செமஸ்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 அது மாதிரி உங்களுக்கு வந்து பார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பேப்பர் நேம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் கிரெடிட் கொடுத்துருப்பாங்க, கிரெடிட் பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து கிரெடிட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் கிரெடிட் ஸ்கோர் வந்து கொடுத்துருவாங்க. டோட்டலாக வந்து ஸ்கோரே இந்த இடத்துல கொடுத்துருவாங்க கிரெடிட் பாயிண்ட்க்கு பதிலாக. இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்குன்னா பார்த்தீங்கன்னா கிரெடிட் கொடுப்பாங்க, கிரேட் பாயிண்ட்ஸ் சம் யூனிவர்சிட்டிஸில் கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா வந்து கிரேட் லெட்டர் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு பர்சன்டேஜில் கொடுத்தாங்கன்னா 75 அண்ட் அபோவ் இருந்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜில் கொடுப்பாங்க. இதுவே கிரேட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 7.5 வந்து 10.0 வரைக்கும் கிரேட் பாயிண்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுவே வந்து லெட்டர் கிரேடில் கொடுக்குறாங்கன்னா O கிரேடு வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க. இதுக்கான கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ன்றதை கொடுத்துருப்பாங்க. இதே போல தான் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பார்ட்டு தான் இருக்கும். பார்ட் 3 இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேஜர் அண்ட் அலைடு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் ஒரு 3 சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் இந்த கால்குலேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு செம்முக்குமே பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு கிரேட் பாயிண்ட்டையும் வச்சு ஜிபிஏவாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேப்பர்ஸ் அந்த இடத்துல எழுதிக்குங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 அது இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி அதர் மேஜராக இருந்தாலும் சரி உங்களுடைய பேப்பர் வந்து இந்த இடத்துல எடுத்துங்க. அதுக்கப்புறம் அதற்கான கிரெடிட் ஸ்கோர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து இவ்வளோ கிரெடிட் 5 கிரெடிட் 6 கிரெடிட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை இந்த சைடில் எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் அதற்கான கிரேட் பாயிண்ட் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றதை இந்த இடத்துல எழுதிக்குங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இப்போ ஒரு செம்முக்கு வந்து 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் 5 சப்ஜெக்டினுடைய கிரெடிட் எவ்வளோ வருதோ அது வந்து டோட்டல் பண்ணி இங்கே போட்டுருங்க. ஓகேங்களா? டோட்டல் பண்ணி இங்கே போட்டுட்ட பிறகு இதை கிரேட் பாயிண்ட்டை ப்ளஸ் பண்ணாதீங்க. என்ன பண்ணணும்னா இந்த கிரெடிட்டையும் இந்த கிரேட் பாயிண்ட்டையும் மல்டிஃபை பண்ணுங்கள். இதை மல்டிஃபை பண்ணி வரதை இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இதே போல் போட்டுக்கிட்டு இதை வந்துட்டு டோட்டல் பண்ணி இங்கே போட்டுக்குங்க. டோட்டல் பண்ணி போட்ட பிறகு இந்த வர நம்பர்ஸை வந்து என்ன பண்ணணும்னா இந்த 17 வந்து டிவைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 17 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது என்னென்னா GPA. அதாவது இப்போ நான் வந்து 3 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் போட்டிருக்கேன். கிரெடிட் பார்த்தீங்கன்னா 17 கிரெடிட்டு. இதுக்கு கிரேட் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 134.1 கிரேட் பாயிண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த கிரேட் பாயிண்ட்டை வந்து 17 134.1 டிவைடட் பை 17 டிவைட் பண்ணோன்னா எனக்கு வந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7.89 GPA வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு செம்முக்கு கால்குலேட் பண்ணுறது தான் GPA. அப்போ இதே போல் வந்து ஒவ்வொரு செம்முக்குமே வந்து உங்களுக்கு மார்க் வந்து GPAவில் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஓவரால் செமஸ்டருடைய மார்க்ஸை வந்து தான் நம்ம வந்து CGPAன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு செமஸ்டருக்குமே வந்து நம்ம GPA நம்மளுடைய மார்க் ஷீட்டில் இருக்கும். இதை எப்படி CGPAவை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ GPA மார்க்ஸ் வந்து எடுத்துங்க. அதுக்கப்புறம் இதை வந்து CGPAவை கன்வெர்ட் பண்ணணும். இப்போ CGPA ஈக்குவல் டு உங்களுக்கு எத்தனை செமஸ்டர் இருக்கோ அத்தனை செமஸ்டருடைய GPA மார்க்கை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல GPA ஃபஸ்ட் செமஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 7.89 வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா? இதே போல் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் GPAவில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 செமஸ்டர்ஸ் வைப்பாங்க. இதே வந்து இன்ஜினியரிங்கை வந்து 8 செமஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு வரும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொத்த செமஸ்டருடைய
ஜிபிஏவை மார்க்கை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், சிக்ஸ்த்து, செவன்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து இந்த மாதிரி போட்டுவிட்டு அதை எத்தனை செமஸ்டரோ அத்தனையெல்லாம் டிவைட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் போட்டிருக்க 6 செமஸ்டருக்கான மார்க்ஸ் வந்து ஜிபிஏவை இந்த இடத்துல போட்டுட்டு டிவைட் பை 6 வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து டோட்டல் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். 45.6 மார்க் வந்து டோட்டலாக 6 செமஸ்டருக்கும் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7.6 வந்து கிடைக்கும். இதுதான் வந்து சிஜிபிஏ. ஸோ ஜிபிஏவிலேருந்து சிஜிபிஏவை ஈஸியாகவே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடலாம். உங்களுடைய எல்லா செமஸ்டருடைய ஜிபிஏ மார்க்கையும் ஆட் பண்ணி எத்தனை செமஸ்டரோ அத்தனையெல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிஜிபிஏ ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னா, நிறைய பேருக்கு தெரியாதது சிஜிபிஏவிலேருந்து பர்சன்டேஜுக்கு நான் எப்படி மேம் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு விதமான கிரேட் பாயிண்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஒரு யூனிவர்சிட்டியில் 10 மார்க்ஸால் வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் வந்து 9.5ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன். உங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த ஓவரால் மார்க் ஷீட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. த கிரேட் பாயிண்ட் ஆர் த நியூமெரிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் லெட்டர் கிரேட் அசைன்ட் டு a student in the 10-point scale as per the regulations of 2016-17 grade classification. ஸோ 10 பாயிண்ட்ஸ் வந்து அவங்க அசைன் பண்ணியிருக்காங்கன்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மார்க் ஷீட்டில் வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன். இதே மேலே உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட் பேக் சைடில் 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல வந்து 9.5 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களான்றதை பார்த்துக்கங்க. இப்போ இன்கேஸ் உங்களுடைய நம்ம இங்கேருந்து எடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, சிஜிபிஏ வந்து 7.6 வந்து ஃபஸ்ட் சிஜிபிஏ வந்து எடுத்தோம். இது கூட 10 பாயிண்ட் உங்களுக்கு உங்கள் யூனிவர்சிட்டிஸில் கொடுத்துருக்காங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 76 வரும். இதையே 7.6 வந்து 9.5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 72.2 தான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வரும். இதுதான் வந்து சிஜிபிஏவிலேருந்து பர்சன்டேஜ். ஸோ உங்களுடைய யூனிவர்சிட்டியில் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட் வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஒரு சில ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸில் பார்த்திங்கன்னா 9.5ஆல் தான் வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. அதை மட்டும் நீங்கள் கிளியராக பார்த்துங்க. உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட்டுடைய பேக் சைடு இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் காலேஜ்லேயே வந்து கேட்கலாம். இல்லை தாராளமாக வந்து யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து 10 பாயிண்டால் மல்டிப்ளை பண்ணணுமா இல்லை 9.5ல் மல்டிப்ளை பண்ணணுமான்றதை ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தது என்னென்னா, ஒரு கிரேட் பாயிண்ட்லேருந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஜிபிஏவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அந்த ஒவ்வொரு செமஸ்டருடைய ஜிபிஏவையும் எடுத்து ஆல் செமஸ்டருக்கும் சேர்த்து சிஜிபிஏவாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, சிஜிபிஏவை எடுத்து சிஜிபிஏவிலேருந்து பர்சன்டேஜை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.